Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which state's House panel is seeking lawmakers' views on a hate speech bill? விருப்பு பேச்சு மசோதா குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை எந்த மாநிலத்தின் சட்டமன்ற குழு கோரியுள்ளது? The correct answer is Tamil Nadu. The news states the Tamil Nadu House panel is seeking views on the hate speech bill. சரியான பதில் தமிழ்நாடு. விருப்பு பேச்சு மசோதா குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் கருத்துக்களை கோரியுள்ளது என்று செய்தி கூறுகிறது. Question 2. How much advance share is the center releasing for disaster relief to 7 flooded states? 7 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரணத்திற்காக மத்திய அரசு எவ்வளவு முன்பணத்தை விடுவிக்கிறது? The correct answer is 2,117 crore rupees. The center is releasing over 2,117 crore rupees for disaster relief. சரியான பதில் 2,117 ரூபாய் கோடி. பேரிடர் நிவாரணத்திற்காக மத்திய அரசு 2,117 ரூபாய் கோடிக்கு மேல் முன்பணத்தை விடுவிக்கிறது. Question 3. Over how many serving CAF officers have moved the Supreme Court against the CAF Act regarding promotions? பதவி உயர்வு தொடர்பாக CAF சட்டத்திற்கு எதிராக எத்தனைக்கும் மேற்பட்ட CAF அதிகாரிகள் உச்ச நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர்? The correct answer is 3,000. Over 3,000 serving CAF officers have moved the Supreme Court. சரியான பதில் 3,000. 3,000க்கும் மேற்பட்ட CAF அதிகாரிகள் பதவி உயர்வு தொடர்பான CAF சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். Question 4. Under which key act, besides the Indian Penal Code and Explosive Substances Act, will the accused in the Antalya bomb scare case face trial? இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வெடிபொருள் சட்டத்தை தவிர அண்டிலியா வெடிகுண்டு மிரட்டல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எந்த முக்கிய சட்டத்தின் கீழ் விசாரணையை எதிர்கொள்வார்கள்? The correct answer is Unlawful Activities Prevention Act. The accused will face trial under the Unlawful Activities Prevention Act, UAPA. சரியான பதில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் UAPA கீழ் விசாரணையை எதிர்கொள்வார்கள். Question 5. Which political party has moved the Supreme Court to direct Karnataka to release Tamil Nadu's share of Kaveri water? கர்நாடகா காவேரி நீரை தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தை அணுகிய அரசியல் கட்சி எது? The correct answer is DMK. DMK has moved the Supreme Court regarding the Kaveri water issue. சரியான பதில் திமுக. காவேரி நீர் பிரச்சினை தொடர்பாக திமுக உச்ச நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. Question 6. What is the primary aim of the Samudra Manthan scheme? சமுத்திர மந்தன் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? The correct answer is deep water hydrocarbon exploration. The Samudra Manthan scheme aims at boosting India's deep water hydrocarbon exploration. சரியான பதில் ஆழ்கடல் ஹைட்ரோகார்பன் ஆய்வு. சமுத்திர மந்தன் திட்டம் இந்தியாவின் ஆழ்கடல் ஹைட்ரோகார்பன் ஆய்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Question 7. According to Rahul Gandhi, any party supporting the delimitation bill in parliament would be considered a betrayer of the people of which state? ராகுல் காந்தியின் கூற்றுப்படி
நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிக்கும் எந்த கட்சியும் எந்த மாநில மக்களின் துரோகிகளாக கருதப்படுவார்கள்? The correct answer is Tamil Nadu. Rahul Gandhi stated that any party supporting the delimitation bill would be considered a betrayer of the people of Tamil Nadu. சரியான பதில் தமிழ்நாடு. தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிக்கும் எந்த கட்சியும் தமிழ்நாட்டு மக்களின் துரோகிகளாக கருதப்படுவார்கள் என்று ராகுல் காந்தி கூறினார். Question 8. In which city did the Indian Army's intelligence units and Rajasthan police bust a counterfeit combat uniform racket? இந்திய ராணுவத்தின் உளவு பிரிவுகளும் ராஜஸ்தான் காவல்துறையும் இணைந்து போலி போர் சீருடை கும்பலை எந்த நகரத்தில் கண்டுபிடித்தன? The correct answer is Srigangangar. The racket was busted in Srigangangar, Rajasthan. சரியான பதில் ஸ்ரீகங்காநகர். இந்த கும்பல் ராஜஸ்தானின் ஸ்ரீகங்காநகரில் கண்டுபிடிக்கப்பட்டது. Question 9. Which institutions have started voluntary urine tests for drug screening at admission as part of a government mission? அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கையின் போது போதைப்பொருள் பரிசோதனைக்காக தன்னார்வ சிறுநீர் பரிசோதனைகளை எந்த நிறுவனங்கள் தொடங்கியுள்ளன? The correct answer is IITs and IIMs. IITs and IIMs have begun voluntary urine tests for drug screening. சரியான பதில் IIT மற்றும் IIM. IIT மற்றும் IIM நிறுவனங்கள் போதைப்பொருள் பரிசோதனைக்காக தன்னார்வ சிறுநீர் பரிசோதனைகளை தொடங்கியுள்ளன. Question 10. West Bengal's Chief Minister Suvendu Adhikari pledged to clear all pending CA applications within how many months? மேற்கு வங்காள முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி நிலுவையில் உள்ள அனைத்து CA விண்ணப்பங்களையும் எத்தனை மாதங்களுக்குள் தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார்? The correct answer is 6. Suvendu Adhikari pledged to resolve all pending CA applications within 6 months. சரியான பதில் 6. சுவேந்து அதிகாரி 6 மாதங்களுக்குள் நிலுவையில் உள்ள அனைத்து CA விண்ணப்பங்களையும் தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார். Question 11. Which university became the first government university to unveil a revised B.Pharm syllabus? திருத்தப்பட்ட B.Pharm பாடத்திட்டத்தை வெளியிட்ட முதல் அரசு பல்கலைக்கழகம் எது? The correct answer is Rajiv Gandhi University of Health Sciences, RGUHS. RGUHS became the first government university to unveil a revised B.Pharm syllabus. சரியான பதில் ராஜீவ் காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகம் RGUHS. RGUHS திருத்தப்பட்ட B.Pharm பாடத்திட்டத்தை வெளியிட்ட முதல் அரசு பல்கலைக்கழகமாக மாறியது. Question 12. The organization, We the Leaders, released a policy paper for a clean and sustainable future for which state? We the Leaders என்ற அமைப்பு எந்த மாநிலத்திற்கான தூய்மையான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான கொள்கை அறிக்கையை வெளியிட்டது? The correct answer is Tamil Nadu. We the Leaders released a policy paper for a clean and sustainable Tamil Nadu. சரியான பதில் தமிழ்நாடு. We the Leaders அமைப்பு தூய்மையான மற்றும் நிலையான தமிழ்நாட்டிற்கான கொள்கை அறிக்கையை வெளியிட்டது. Question 13. Which chief minister announced cash awards for Commonwealth Games medalists from Tamil Nadu? காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு பதக்கம் வென்றவர்களுக்கு எந்த முதலமைச்சர் ரொக்க பரிசுகளை அறிவித்தார்? The correct answer is Vijay. CM Vijay announced cash awards for Commonwealth Games medalists from TN. சரியான பதில் விஜய்.
தமிழ்நாட்டிலிருந்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு முதல்வர் விஜய் ரொக்கப் பரிசுகளை அறிவித்தார். Question 14. Which Congress leader warned of expulsion for indiscipline amid progeny sloganeering in Punjab? பஞ்சாபில் சன்னிக்கு ஆதரவான கோஷங்களுக்கு மத்தியில் ஒழுங்கீனத்திற்கு கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று எச்சரித்த காங்கிரஸ் தலைவர் யார்? The correct answer is Bhupesh Baghel. Bhupesh Baghel warned of expulsion for indiscipline. சரியான பதில் பூபேஷ் பாகேல். பூபேஷ் பாகேல் ஒழுங்கீனத்திற்கு கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று எச்சரித்தார். Question 15. Which Supreme Court justice recently stated that the last 3 collegium resolutions contain no reasons whatsoever regarding judicial appointments? நீதித்துறை நியமனங்கள் தொடர்பாக கடந்த 3 கொலீஜியம் தீர்மானங்களில் எந்தக் காரணமும் இல்லை என்று சமீபத்தில் எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி கூறினார்? The correct answer is Justice Buyan. Justice Buyan said the last 3 collegium resolutions contain no reasons whatsoever. சரியான பதில் நீதிபதி பூயன். கடந்த 3 கொலீஜியம் தீர்மானங்களில் எந்த காரணமும் இல்லை என்று நீதிபதி பூயன் கூறினார். Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.